இப்போ இந்த திருமண தடைகளுக்கான பரிகாரங்கள் பற்றி நிறைய பேசலாம் சார். முதல் ராசியான மேஷ ராசி. மேஷ ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்ற ஒரு ஐடியாலாம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துருக்கிறதால மேஷ ராசிக்காரங்க அப்படின்னாலே ரொம்ப கோவப்படுவாங்க, எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பேசிக் கேட்டகரிஸ்லாம் எனக்கு தெரியும். இந்த ராசிக்குள்ளே 3 நட்சத்திரம் இருக்குது, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் இவங்களோட மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் சார்? மேஷராசிக்காரங்களில் பார்த்தீங்கன்னா நம்பி கெட்டவர்கள் நிறைய வருமா. சகோதரனுக்கு நிறைய உதவி செய்து சொத்து பிரச்சனையில் மாட்டினான், பல பேர் தம்பியை மாற்றிட்டான், அண்ணையை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் மேஷராசிக்காரங்க. நிறைய யோசிப்பாங்க, வேகமாக செயல்படுவாங்க. இவங்களுக்கு திருமணம் பார்த்திங்கன்னா மனைவி வந்த பிறகுதாமா இவங்க வாழ்க்கையை உயருது. பல மேஷராசிக்காரங்களுக்கு மனைவி இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய உயர்வு இருக்காது. எதையுமே அவங்கள்ட்ட ஒரு கேட்டுக்கிட்டு செய்யும்போது பெரிய வெற்றி வரும். இப்போ நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருமண தடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யணும். அந்த சக்கரத்தாழ்வாரை வெள்ளிக்கிழமைகளில் போய் வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு திருமண தடை விலகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு ஏன் திருமண தடை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ரு தோஷம் இருக்கும் ஜாதகத்தில். நிறைய மேஷராசிக்காரங்க ஜாதகத்தில் பித்ரு தோஷத்தினால தான் திருமணம் தடைப்படும். முதல்ல அந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய பரிகாரத்தை பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களா அவங்க இருந்தாங்கன்னா சக்கரத்தாழ்வாரை வழிபடணும். இதே பரணி நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணணும்னா நரசிம்மர் வழிபாடு செய்யணும். குறிப்பாக பிரதோஷம் வரும் பாருங்க, பிரதோஷ நேரத்தில் போய் நரசிம்மர் வழிபடணும். நம்ம பிரதோஷத்தில் சிவன வழிபாடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் அந்த நரசிம்மர் வழிபாடு செய்கிறது இல்லை, அற்புதமான பலன் தரும். பிரதோஷத்தில் நரசிம்மர் வழிபாடு. திருமண தடை நீங்கணும்னா பிரதோஷத்தில் நரசிம்மருக்கு 21 நெய் தீபம் ஏற்றணும். இதை அவங்க பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா நல்ல முறையில் அவங்களுக்கு கல்யாணம் கூடி வருது. இதில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க திருமணம் தடைப்படுது அப்படின்னாலே திருப்பரங்குன்றம் போகணும். திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடணும். அந்த முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யணும். அப்படி பாலாபிஷேகம் செய்தாங்கன்னா இவங்களுக்குள்ள திருமண தடைகள் விலகி நல்ல முறையில் கல்யாணம் ஆகும்.